could have. இதுக்கு என்ன அர்த்தம், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தமிழில் ஃபார்முலா என்ன, இங்கிலீஷில் ஃபார்முலா எப்படி வரும், எப்படி வாக்கியங்கள் அமைக்கிறது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நான் காரைக்குடி பாலகுமார். உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறது மட்டும்தான் உங்கள் பொறுப்பு. இந்த வீடியோவில் நாம் 5 முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். குடாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தமிழில் ஃபார்முலா என்ன, அப்புறம் இங்கிலீஷில் என்ன ஃபார்முலா, அது முதல் விஷயம். ரெண்டாவது, எப்படி அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ் அமைக்கிறது. மூணாவது, எந்தெந்த இடங்களில் இதை பயன்படுத்துறது. நாலாவது, எப்படி நெகட்டிவ் சென்டென்சஸ் உருவாக்குறது. அஞ்சாவது, எப்படி கேள்விகள் கேட்கறது. முதல்ல முக்கியமான ஃபார்முலா பார்க்கலாம். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் எந்த இடத்துல கூட பயன்படுத்தணும்னு டக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க. நம்ம முன்னாடி பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஒரு 4 ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அதில் முதல் 3 ஃபார்முலாவில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணால் குட் ஹேவ்க்கு உண்டான ஃபார்முலா வந்துடும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு முதல் 3 ஃபார்முலா என்ன, ஊ இருந்த், ஈ இருந்த், ஈ இருந்த. வந்திருந்தான், இதில் ஊ இருந்துன்னு வருதா. தாண்டி இருந்தான், இதில் ஈ இருந்துன்னு வருதா. போயிருந்தான், இதில் ஈ இருந்துன்னு வருதா. இந்த 3ஐயும் ஈஸியாக குட் ஹேவ்க்கு உண்டான ஃபார்முலாவை மாற்றலாம். இருந்துன்றதை விரிவாக்கி இருந்திருக்கலாம் இப்படி போட்டால் அதான் குட் ஹேவ். வந்திருந்தான், இது எப்படி ஆகும், வந்து இருந்திருக்கலாம். தாண்டி இருந்தான், இது எப்படி மாறும், தாண்டி இருந்திருக்கலாம். போயிருந்தான், இது எப்படி மாறும், போய் இருந்திருக்கலாம். இதுக்கு இங்கிலீஷில் ஃபார்முலா என்ன, could have plus V3, அதாவது could have plus past participle. வந்திருந்தான்னா could have plus V3 of come. come, came, come. கம்முக்கு V3 கம்மு தான். அப்போ could have come. தாண்டி இருந்திருக்கலாம், could have jumped. போய் இருந்திருக்கலாம், could have gone. ஃபார்முலா புரிஞ்சுதா. அடுத்து could have எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும்னு பார்ப்போம். இதை நம்ம 3 இடங்களில் பயன்படுத்தலாம். முதல் இடம், முன்னாடி ஒன்று செஞ்சுருக்கலாம், நடந்திருக்கலாம், ஆனால் செய்யலை, நடக்கலை. இந்த மாதிரி இடங்களில் could have பயன்படுத்துவோம். அவங்க மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணல. they could have won the match but they did not practice well. could have won, ஜெயிச்சிருந்திருக்கலாம். நம்ம பார்த்த ஃபார்முலா வருதா, ஊ இருந்திருக்கலாம். அவன் அதை தாண்டி இருந்திருக்கலாம், ஆனால் ஸ்ட்ரென்த் இல்லை. he could have jumped over it but he did not have strength. தாண்டி இருந்திருக்கலாம், இதில் ஈ இருந்திருக்கலாம்னு வருதா நம்ம ஃபார்முலா. could have ரெண்டாவது இடத்துல எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம். முன்னாடி ஒன்று நடந்திருக்கலாம்னு கெஸ் பண்ணுறதுக்கு நம்ம could have பயன்படுத்தலாம். உங்கள் கொலீக் மீட்டிங்க்கு வருவார்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் வரல. அப்போ கெஸ் பண்ணுறீங்க, he could have overslept. அதிக நேரம் தூங்கி இருந்திருக்கலாம். he could have got stuck in the traffic. டிராஃபிக்கில் சிக்கி இருந்திருக்கலாம். இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒன்றா நடந்து வந்துட்டு இருக்கீங்க. திடீர்னு பார்க்குறீங்க, அவரை காணோம். அப்போ பக்கத்தில் வர்ற இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க, அவன் ஒருவேளை லெஃப்ட் எடுத்திருக்கலாம், நம்ம ரைட் எடுத்துட்டோம். he could have taken the left, we took the right, so we missed him. புரியுதா. மூணாவது இடம், அட்வைஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம். இதுவும் முதல் இடம் மாதிரி தான், பட் அட்வைஸ் டோனில் வரும். எடுத்துக்காட்டுக்கு, நீ நிறைய பணம் சேர்த்து இருந்திருக்கலாம், ஆனால் பண்ணாமல் விட்டுட்ட. you could have saved a lot of money but you didn't. சேர்த்து இருந்திருக்கலாம், ஊ இருந்திருக்கலாம்னு வருதா நம்ம ஃபார்முலா. could have plus V3, could have plus saved, saved தான் V3, அதனால could have saved. இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு, நீ நல்லா படிச்சிருந்திருக்கலாம், ஆனால் பாரு ஃபெயில் ஆகிட்ட. you could have studied well, now you have failed. எந்தெந்த இடங்களில் பயன்படுத்துவோன்னு புரிஞ்சுதா. அடுத்து எப்படி நெகட்டிவ் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். could haveக்கு பதிலாக could not have இல்லைன்னா ஷார்ட் ஃபார்ம் couldn't have பயன்படுத்தலாம். could not haveக்கு என்ன அர்த்தம்னா, முன்னாடி ஒன்று செய்ய முடியலை, ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டிருந்தா கூட அது செய்ய முடியல. இந்த மாதிரி அர்த்தம் உள்ள சென்டென்சஸ்லாம் நம்ம could not have பயன்படுத்துவோம். என்னால் சீக்கிரம் வந்திருக்க முடியாது, ஏன்னா பெரிய டிராஃபிக் ஜாம் இருந்துச்சு. இது நம்ம ஃபார்முலாவில் வருதா இல்லையான்னு பார்க்க நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றுங்க. என்னால் சீக்கிரம் வர முடியல, இதான் நெகட்டிவ். இதை பாசிட்டிவாக மாற்றினா, நான் சீக்கிரம் வந்திருந்திருக்கலாம், வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு வருதா. இருந்திருக்கலாம்னு வருதா, அப்போ could have. ஆனால் இங்கே நெகட்டிவ், அப்போ could not have. I couldn't have come earlier, there was a huge traffic jam. என்னால் வந்திருக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி இடங்களில் couldn't have பயன்படுத்துவோம். இன்னொரு எக்ஸாம்பிள், இந்த நகையை அவன் திருடி இருந்திருக்க முடியாது, ஏன்னா அவன் என் கூட தான் இருந்தான். he couldn't have stolen the jewels because he was with me. எந்த இடத்துல could not have பயன்படுத்துவோன்னு புரிஞ்சுதா. அடுத்து எப்படி கேள்விகள் கேட்குறதுன்னு பார்ப்போம். எஸ் ஆர் நோ கேள்விகள் கேட்குறதுக்கு
குடுன்ற வார்த்தையை தூக்கி முதல்ல போட்டுறணும். நீ சீக்கிரம் வந்திருக்கலாம். இதுக்கு இங்கிலீஷில் என்ன? யூ குட் ஹவ் கம் ஏர்லியர். நீ சீக்கிரம் வந்திருக்கலாமான்னு கேட்கணும்னா குட்டை தூக்கி முதல்ல போடணும். குட் யூ ஹேவ் கம் ஏர்லியர்? குடின்ட்டுக்கும் அதே மாதிரி தான். அவனால் இந்த பரீட்சை பாஸ் பண்ணியிருந்திருக்க முடியாது. ஹி குடன்ட் ஹேவ் பாஸ் த எக்ஸாம். அவனால் இந்த பரீட்சை பாஸ் பண்ணியிருந்திருக்க முடிஞ்சிருக்காதா? குடன்ட் ஹி ஹேவ் பாஸ் த எக்ஸாம். அவனால் இந்த பரீட்சை பாஸ் பண்ணியிருந்திருக்க முடியுமானா குட் யூ ஹேவ் பாஸ் த எக்ஸாம். அவனால் இந்த பரீட்சை பாஸ் பண்ணியிருந்திருக்க முடிஞ்சிருக்காதான்னா குடன்ட் ஹி ஹேவ் பாஸ் த எக்ஸாம். அடுத்து எப்போ, எங்கே, ஏன் இந்த கேள்விகளும் நம்ம கேட்கலாம். இதுக்கு when, where, why, how இந்த மாதிரி வார்த்தைகளை தூக்கி முதல்ல போடணும். அவனால் இந்த பரீட்சை பாஸ் பண்ணியிருந்திருக்க முடியுமானா could you have passed the exam. அவனால் இந்த பரீட்சை எப்படி பாஸ் பண்ணியிருந்திருக்க முடியும்னா how could you have passed the exam. howன்ற வார்த்தையை தூக்கி முதல்ல போட்டுருவோம். உன்னால் இதை செஞ்சிருந்திருக்க முடியுமா? could you have done it. உன்னால் என்ன செஞ்சிருந்திருக்க முடியும்? what could you have done. அவன் வீட்டுக்கு திரும்பி போயிருந்திருக்கலாமா? could you have gone back home. அவனால் எங்கே போயிருந்திருக்க முடியும்? where could you have gone. இப்படி தான் கேள்விகள் அமைக்கணும். அவ்வளோதாங்க. could have ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு. could have பயன்படுத்தி ஒரு வாக்கியம் அமைச்சு கமெண்ட்டில் போடுங்க. உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நான் காரைக்குடி ச. பாலகுமார்.